ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் த நேச்சர். இன்றைக்கி சண்டேனால நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு கொத்தம் தலை, புதினா தலை, அப்புறம் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்கோம். கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு செப்ரேட்டாக வேணும், பேக் பண்ணாதது வேணும் அப்படின்னா கூட நம்ம செப்ரேட்டாகவும் வாங்கிக்கலாம். அதை வந்து நம்ம கட் பண்ணியும் வாங்கிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பிரியாணியும் சில்லி சிக்கனும் போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி பேக் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நாங்களே வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணி நீட்டாக தான் இருக்கும். நம்ம வேணுங்கிறதுக்கு நார்மலாக ஒரு சிம்பிள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை பீஸாக கட் பண்ணிக்கலாம் பிரியாணி அளவுக்கு. இப்போ நாங்கள் இன்றைக்கி சிக்கன் வாங்கியிருக்கிறது 500 கிராமுக்கு சிக்கன் வாங்கியிருக்கோம். அதனால் நாங்கள் இவ்வளோ பெரிய வெங்காயம் வந்து போடுறோம். நீங்கள் எவ்வளோ கிராமுக்கு சிக்கன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து 3 தக்காளி போட போகிறோம். ஏன்னா ஒரு பெரிய வெங்காயமே போட்டிருக்கனால 3 தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நாங்கள் வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் வந்து 2 இல்லை 3 வந்து போட்டுக்கோங்க. இதை வந்து இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கனை வந்து மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணலாம். இதை நல்லா மேரினேட் பண்ணி 30 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. பேனில் எண்ணெய் ஊற்றாமல் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றி 1 பிரியாணி இலை, 2 லவங்கம், 1 பட்டை, 1 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை இப்போ இது கூட 4 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனையும் போட்டுடலாம் இதோட.
நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்புறம் நீங்கள் ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரைஸை போட்டுடலாம். நான் இதுக்காக பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தான் போட்டுருக்கேன். இப்போ ரைஸ் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க.